ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு நிச்சயமாக மக்கள் கருப்பு சட்டை அடையாளம் கொடுப்பார்கள். எதற்கு கருப்பு சட்டை போட்டீங்க? எதுவுமே தெரியாத யாரோ சொல்றது பேச்ச கேட்டுக்கிட்டு கருப்பு சட்டை போட்டார். என்ன நோக்கம்? பாராளுமன்றம், நம்முடைய பாராளுமன்றத்தில் தொகுதி டீலிமிட்டேஷன், தொகுதி வரையறை செய்வதற்காக ஸ்டாலின் தமிழ்நாட்டில் பாராளுமன்றத்துடைய எண்ணிக்கை குறைஞ்சு போயிடும் அப்படின்னு ஒரு தவறான கருத்தை, அவதூறான கருத்தை பரப்பி அதற்காக எதிர்ப்பு கொடுத்து கருப்பு சட்டை போட்டார். நான் ஏற்கனவே சொன்னேன், திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழகத்தில் பாராளுமன்ற எண்ணிக்கை குறையாது, அந்த சதவீதம் குறையாது. ஏற்கனவே இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு, தமிழ்நாடு டீலிமிட்டேஷன்ல எந்த பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு தெளிவா சொன்னார். அதுக்கு ஸ்டாலின் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி வந்து உள்துறை அமைச்சருக்கு அடிமையா இருக்காரு, அவர் தேர்தலில் சொன்ன வார்த்தை நம்பி பேசுறாரு, அவரு பொய் பேசுறாரு, எடப்பாடி பழனிசாமி சொல்லுவது தண்ணீரை எழுத வேண்டும் சொன்னார். திரு ஸ்டாலின் அவர்களே, நேற்றைய தினம் பாரத பிரதமர் நாடாளுமன்றத்தில் தெளிவாக சொல்லிவிட்டார், எந்த மாநிலம் பாதிக்காது, அந்த பாதிப்பு அடையாத அளவிற்கு தொகுதி வரையறை செய்யப்படும் அறிவிக்கப்பட்டு 6 மணிக்கு, நேற்று 6 மணிக்கு உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெளிவா சொல்லிட்டாரு. தமிழகத்தில் இப்பொழுது இருக்கின்ற 39 நாடாளுமன்றத்தை 59 நாடாளுமன்றமாகப்படும். எத்தனை? 59. இப்ப இருக்கிற சதவீதம் 7.18. இப்ப நம்முடைய சதவீதம் 7.18. இப்ப நம்முடைய மத்தியில் இருக்கின்ற அரசாங்கம் அறிவிக்கப்பட்டது 7.23. 7. அப்ப அதிகம் வந்துடுது இல்ல? இவருக்கு என்ன 6 மணிக்கே சொல்லியாச்சு. இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம் பாருங்க. 7 மணிக்கு பேசுறாரு, 6 மணிக்கு நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்தியாச்சு. அப்ப கருப்பு சட்டை கழட்டி இருக்க வேண்டியதான? எதுக்கு கோரிக்கை வச்சீங்க? அந்த கோரிக்கைக்கு அவர்கள் ஏற்கனவே முடிவு பண்ணி அற்புதமா தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களை மத்திய அரசு அறிவிச்ச பிறகு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு 7 மணிக்கு பேசுறாரு. மீண்டும் தமிழ்நாடு தாங்காது. யார் பேசுறது? ஸ்டாலின். தமிழ்நாடு முழுவதும் எல்லா வீட்லயும் கருப்பு கொடி கட்டவன் சொன்னாரு. கட்டுனாங்களா யாராச்சும்? நானும் கோயம்புத்தூர்ல சுத்தி பார்த்தேன் நேத்து. கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், திருப்பூர்லாம் ஒரு வீட்டில் கூட கருப்பு கொடி கட்டல. ஏன்னா மக்களுக்கு தெரியும் மத்திய அரசாங்கம் உறுதிமொழி கொடுக்கப்பட்டு விட்டது. எடப்பாடி பழனிசாமி சொன்னா சரியா இருக்கும். அதனால யாரு கருப்பு கொடி காட்டல. அப்படியே மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் என்ன எண்ணினார்களோ, மத்திய அரசாங்கம் என்ன உறுதிமொழி கொடுத்ததோ அது நேற்று தினம் பாராளுமன்றத்தில் மாலை 6 மணிக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது. இப்ப இனிமேல் கருப்பு சட்டைக்கு வேலை இல்லாத போச்சு. இதை ஒன்னதான் முடிச்சுக்கிட்டு நம்ம பத்தி பேசிட்டு இருந்தாரு திரு ஸ்டாலின் அவர்களே. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல். உண்மைதானே? பதில் சொன்னாரா? அதை விட்டுட்டு நான் வந்து கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு மத்திய அரசு எதிர்ப்பேன், தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கு தான் பிரச்சனை, தேர்தல் எங்க நடக்குது, அப்புறம் டெல்லி எதுக்கு இருக்கிற? தமிழ்நாட்டில் நடக்குது. என்ன சட்டமன்ற தேர்தல் தானே? அப்புறம் டெல்லிக்கு எதுக்கு பேசிட்டு இருக்காரு? அவருக்கு மூளை குழம்பி போச்சு. இது தமிழ்நாட்டில் நடக்கிற சட்டமன்ற பொது தேர்தல். வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற மக்கள் அப்படிதான் நினைக்கிறோம். ஸ்டாலின் அவர்களே, எங்க பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தெரியுது கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன செய்வது பாவம்.
இன்னைக்கு அப்புறம் தம்பியே சொல்லிட்டாரு, இதோட கடைசி தேர்தலுங்க இல்லைங்க, அவர் நல்லா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கணும், நம்முடைய வேட்பாளர்களை வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கத அவர் வேடிக்கை பார்க்கணும். அதிமுக ஆட்சி அமைப்பத ஆக திரு ஸ்டாலின் அவர்களே, இது தமிழ்நாட்டுக்கு நடக்கிற தேர்தல். நாங்க தெளிவுபடுத்திட்டோம், பல கூட்டத்தில் தெளிவுபடுத்தியாச்சு. ஏற்கனவே அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கின்ற பொழுது உள்துறை அமைச்சர் ஐடிசி ஹோட்டல அனைத்து பத்திரிகையாளர் வச்சு பேட்டி கொடுத்தார். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற சட்டமன்ற தேர்தல், இந்த கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்கும். பெரும்பாலான இடங்களை வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும். எங்க கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் சொல்லியாச்சு இல்ல, நம்ம கூட்டணி கிளியர் ஆயிட்டு இல்ல. அப்புறம் எதுக்கு தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கு தேர்தல்? தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கு பிரச்சனை. எப்படி மக்களை ஏமாற்றுவார் பாருங்க. நாம கேட்கின்ற கேள்விக்கு பதில் இல்ல. நாம கேட்கின்ற கேள்விக்கு 5 ஆண்டு திமுக ஆட்சி செஞ்சாங்களா? வீரபாண்டி சட்டமன்றம் செஞ்சாங்களா? ஸ்டாலின் அவர்களே, நான் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவன், இந்த பகுதிக்கு மாவட்ட செயலாளராக பல ஆண்டுகளாக இருந்தவன். வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் பல பேர் எனக்கு நேரடியா தெரியும். சேலம் மாவட்டம் முழுவதும் நன்கு அறிந்தவன். இந்த சேலம் மாவட்டம் அதிமுக கோட்டை என்பது கடந்த முறை நிரூபித்தாச்சு. ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்கலாம், தமிழ்நாட்டில் ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்கலாம், ஆனா சேலம் அதிமுக ஆண்டிட்டு இருக்குது. 11 சட்டமன்ற தொகுதி, சேலம் மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதி, அதுல அதிமுக கூட்டணி 10 இடத்துல ஜெயிச்சோம். 2021 10 இடத்துல ஜெயிச்சோம். அப்பவே அதிமுக கோட்டை. 2021 அதிமுக கோட்டை. அம்மா இல்ல, அம்மா இல்ல, நமக்கு தாய் இல்ல. ஒரு தாய் இல்லாத குடும்பத்தில் பிள்ளைகள் எப்படி கஷ்டப்படும், அப்படிப்பட்ட துன்பத்தில் கூட மக்கள் எங்களுக்கு ஆதரவளித்து கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் இரவென்றும் பகல் என்றும் பாராம உழைச்சு 11 சட்டமன்ற தொகுதியில் 10 இடத்துல எங்களுக்கு வெற்றி கொடுத்தாங்க.